அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் சம்பந்தப்பட்ட மனுக்கும் சம்பந்தமே இல்லை. இது முழுக்க முழுக்க இந்த மனு வந்து தமிழக அரசை கேட்குறாங்க. இது கோர்ட்லலாம் வசதி இருக்குதான்னு கேட்குறப்ப இந்த கோர்ட்டில் வசதி இருக்குது, தேவையான வசதிகள்லாம் நம்ம செஞ்சிட்டோம் அப்படிங்கிறத கோர்ட் சொன்ன அதே பதில் சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொல்லுது. குற்றம் சாட்டவர்கள் தரப்புல தான் வேற ஒரு பல்வேறு அமைப்புகள் பேரில் ஏதாவது பெட்டிஷன் போட்டுட்டே ஒன்று ஜாமீன் இருக்கக்கூடாது, அவர் அமைச்சரை தொடரக்கூடாது, ஜாமீனை ரத்து பண்ணணும், இப்படி வரிசையா மனு ஏதாவது போட்டுட்டு இருக்காங்க. மீண்டும் வேற ஒரு அமைப்பு பேர்ல நீங்க பெட்டிஷன் கொடுக்குறீங்க, எப்படி அதுல வந்து முரண்பாடா இருக்கு, அது வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால இது அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்புக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த மனுக்கும் இன்னைக்கு நடந்த ரிஜெக்ட் பண்ணதுக்கும் எதுவும். ஆனா இந்த விஷயத்துல தெளிவா அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்புல தெளிவா இருக்காங்க. கோர்ட் உத்தரவு இல்லாமல் இனி அமைச்சர் பதவி ஏற்க வேணாம். நீங்க செஞ்ச பாதைங்கிறது என்னன்னா, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. எங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு, சில பாலிசி இருக்கு, அதை தாண்டி நீங்க எங்களை கட்டாயப்படுத்த முடியாது, எங்களை மிரட்டி பார்க்க முடியாது. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸினுடைய ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். முன்னாள் அமைச்சர்கள் பலரும் ராஜினாமா செஞ்சிருந்தாங்க. குறிப்பா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பற்றியான அந்த வழக்கினுடைய சாராம்சம் நம்ம பல விஷயங்களை வந்து நம்ம ரிவீல் பண்ணிட்டே இருக்கோம். அது வந்து களத்திலேயே வந்து எதிரொலிக்குது நம்ம பார்க்கிறோம். இப்போ இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்துல அந்த அந்த வழக்கினுடைய பெஞ்சினுடைய விசாரித்த நீதியரசர் அபே ஓகா அவர்கள் இந்த ஒரு மனுவை வந்து தள்ளுபடி செய்திருக்கிறாரு. அந்த மனு சார்ந்த விவரங்கள் என்ன சார்? இந்த தொடர்ந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கு சம்பந்தமான மனுக்கள் வந்து ஒரு எப்படியும் பாத்தீங்கன்னா 10 நாளைக்கு ஒரு மனு, ஏதாவது ஒரு மனு வந்துட்டே இருக்குது உச்ச நீதிமன்றத்துக்கு. காரணம் இங்க இருக்க அரசியல் பிரமுகர்கள், எதிராளிகள் என்ன, அவங்கெல்லாம் பெரிய அது என்ன போர்வைன்னா அவங்க பாதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற யாரையாவது கையில் எடுத்துக்கிட்டு ஏதாவது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் ஏதாவது மனு போட்டுட்டே இருக்கிறது வேலையா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனு தான் வந்து என்ன பண்ணுன்னா, சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்துட்டு இருக்குல்ல, இந்த வழக்கு நீதிமன்றத்தில் உரிய வசதிகள்லாம் இருக்கா, இது சம்பந்தமா வந்து உச்ச நீதிமன்றம் வந்து கேட்டு சொல்லணும், விசாரிச்சு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனு. இந்த மனு மீது ஏற்கனவே வழக்கு உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுது, இது சம்பந்தப்பட்ட கோர்ட்டுக்கு விசாரணை எப்படி போயிட்டு இருக்கு, நிலைமை என்ன என்ன வசதிகள் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்க எங்களுக்கு பதில் சொல்லணும் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கேட்டுருச்சு. அந்த உச்சநீதிமன்றம் கேட்டதன் அடிப்படையில் ஒரு சீல் செய்யப்பட்ட ஒரு கவர்ல கொடுப்பாங்கல்ல, இப்போ உச்சநீதிமன்றம் ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் கேட்டாங்கன்னா அந்த சீல் செய்யப்பட்ட ஒரு கவர்ல தான் கொடுப்பாங்க. இது ஏற்கனவே 9ஆம் தேதி அந்த வகையில தான் கேட்டிருந்தாங்கல்ல, அந்த கவரை கொடுத்துருந்த அந்த கவரை உடைச்சி பார்த்துட்டு அப்ப என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இந்த குற்றவாளிகள் இத்தனை பேர் இருக்காங்க, சாட்சிகள் இத்தனை பேர் இருக்காங்க, ஸோ அவங்களாம் நிக்கிறதுக்கு வசதி இருக்குதா அப்படின்னு இந்த ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்துச்சு. அந்த கேட்கப்பட்டப்போதான் என்ன பண்றது, சம்பந்தப்பட்ட தமிழக அரசு தான் இதுக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் இந்த மனுக்கள் மீது நம்மளுக்கும், அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் சம்பந்தப்பட்ட மனுக்கும் சம்பந்தமே இல்லை. இது முழுக்க முழுக்க இந்த மனு வந்து தமிழக அரசை கேட்குறாங்க. இது கோர்ட்லலாம் வசதி இருக்குதான்னு கேட்குறப்ப இந்த கோர்ட்ல வசதி இருக்குது, தேவையான வசதிகள்லாம் நம்ம செஞ்சிட்டோம் அப்படிங்கிறத கோர்ட் சொன்ன அதே பதில் சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொல்லுது. இது சம்பந்தப்பட்ட இந்த அட்வொகேட் இருக்காரு சுப்பிரமணியம், ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டவருக்கு நம்ம வழக்குகள்ல அவர் ஆஜராகிறாரு. அவரே வந்து வேறொரு அமைப்பு பேர்ல ஒரு மனு கொடுத்து பெட்டிஷன் போடுறாரு. ஒரு வேடிக்கையா இருக்குன்னு தமிழக அரசு விளக்கத்தை சொல்லுது. அதாவது என்ன பண்றாங்கன்னா, இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, குற்றம் சாட்டவர்கள் தரப்புல தான் வேற ஒரு பல்வேறு அமைப்புகள் பேர்ல ஏதாவது பெட்டிஷன் போட்டுட்டே ஒன்று ஜாமீன் இருக்கக்கூடாது, அவர் அமைச்சரை தொடரக்கூடாது, ஜாமீனை ரத்து பண்ணணும், இப்படி வரிசையா மனு ஏதாவது போட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில் அப்பதான் என்ன பண்ணுது தமிழக அரசு, இந்த சம்பந்தப்பட்ட அட்வொகேட்டு
இதே தொடர்புடைய வழக்குல வேற ஒருத்தருக்கு ஆஜராகிறாரு. இப்போ இன்னும் ஒரு இதே வழக்குல இன்னொரு அமைப்புக்கு வராரு, எப்படி அப்படின்னு கேக்குது தமிழக அரசு கேக்குறது. என்ன பண்றாங்க, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உடனே இல்ல இமிடியேட்டா அதை ரிஜெக்ட் பண்றாங்க, அந்த மனுவை ரிஜெக்ட் பண்றாங்க. அப்படி இருக்கக்கூடாது, இதே இதே வழக்குல வேற ஒருத்தருக்கும் நீங்க போய் ஆஜராகிறீங்க, மீண்டும் வேற ஒரு அமைப்பு பேர்ல நீங்க பெட்டிஷன் கொடுக்குறீங்க, அது எப்படி, அதுல முரண்பாடா இருக்கு, அது சாத்தியம் இல்லை அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால இது அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்புக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை, இந்த மனுக்கும் இன்னைக்கு நடந்த ரிஜெக்ட் பண்ணதுக்கும் எதுவும். ஆனால் பெட்டிஷன் என்னன்னா அவருக்கு எதிரான பெட்டிஷன். ஓகே. பட் பெட்டிஷன்ல யார் ரெஸ்பாண்டன்ட் யாருன்னா தமிழக அரசு. ஆமா ஆமா சொல்லுங்க. அதே அந்த சம்பந்தப்பட்ட அந்த புகார்தாரர் மற்றொரு ஒரு பெட்டிஷனையும் கொடுத்திருந்தாரு. குறிப்பா இந்த வழக்க ஒரு சீக்கிரம் விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு பெட்டிஷனை. அது இப்போ கோடைகால விடுமுறைக்கு பிறகு ஜூலை 21ஆம் தேதிக்கு இப்போ அதை ஒத்தி வச்சிருக்காங்க அந்த வழக்கு விசாரிக்கிறதுக்கு. இப்போ இது எப்படி பாக்குறது? இப்போ அபே ஓகா மனு நீதியரசர் அவர்களும் மே 14ஆம் தேதி அவர் ஓய்வு பெறுகிறார் அவர். இப்ப அதை தொடர்ந்து இப்ப நாமளும் நம்ம சொல்லியிருந்தோம், அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் இப்போ அமைச்சராவதற்கான ஆயத்தங்களை செய்வாங்க, சட்ட போராட்டம் நடத்துவாங்க. ஏன்னா இப்போ அபே ஓகா அவர்களுக்கு இப்பவே நம்ம சேலஞ்ச் பண்ற மாதிரி ஆயிடும், அவர் இருக்கும் போதே அவர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா. ஸோ அது 14க்கு அப்புறம் 15 மேபி 16 அதுக்கப்புறம் நம்ம தமிழக அரசே முன் அதுல சட்ட போராட்டம் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. இதனுடைய போக்கு எப்படி இருக்கு? கோடைகால விடுமுறைக்கு பிறகு தள்ளி வச்சிருக்காங்க. கபில் சிபிலும் அதே வாதம் தான் வச்சாரு, 15 வருஷம் நடக்கும், அது வரைக்கும் அவர் அமைச்சராகாம இருக்கலாமா அப்படின்ற வாதங்கள்லாம் வச்சிருந்தாரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்ல இந்த உச்ச நீதிமன்றத்துல இப்போ நம்ம முதல்ல கணிச்சது என்னன்னா 14ஆம் தேதி அவர் ரிட்டையர்ட் ஆகுறாரு. கிட்டத்தட்ட 24ஆம் தேதி தான் அவங்களுக்கு கோடை உச்ச நீதிமன்றத்துக்கு விடுமுறை வருது, ஆரம்பிக்குது. ஸோ ஒரு 10 நாள்ல இடைப்பட்ட காலங்களில் கண்டிப்பா மனு தாக்கல் செய்யறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு நம்ம. ஆனா இப்போ நம்மளுக்கு கிடைச்ச தகவல் இல்லை, வாய்ப்பு இல்லை. ஆமா, உச்ச நீதிமன்றம் கோடை விடுமுறைக்கு அப்புறம், அதாவது ஜூலை 14க்கு அப்புறம், ஜூலை 14க்கு அப்புறம் தான் மனு தாக்கல் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்புலையோ தமிழக அரசு தரப்புலையோ மனு தாக்கல் செய்ய போறாங்க அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்ச தகவல். ஏன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் உடனே தொடர்ந்து ஏதாவது மூவ் பண்ணிட்டே இருந்தா உச்ச நீதிமன்றத்திலேயே யோசிப்பாங்க வச்சுங்களேன். இந்த கோர்ட்டு அந்த மாதிரிதான் பாக்குது. நீங்க நியாயம் தர்மம்லாம் இல்லை, ஏன் அவ்வளவு அவசரம் உங்களுக்கு அப்படின்னு கோர்ட்டே கேட்கும் சமயத்துல, என்ன இருக்கு அப்படின்னு. ஆனா இந்த விஷயத்துல தெளிவா அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்புல தெளிவா இருக்காங்க. கோர்ட் உத்தரவு இல்லாமல் இனி அமைச்சர் பதவி ஏற்க வேணாம். ஏன்னா இப்ப கூட நம்ம இருக்கார்ல ஓகா ரிட்டையர்டுக்கு அப்புறம் முன்னாடி நம்ம பண்ணல அமைச்சர் பதவியை மீண்டும் பதவி ஏற்றுக்க முடியும். முதல்வர் உத்தரவு போட்டு உடனே பண்ணலாம்னு வச்சுங்க. ஏன்னா திருப்பி பெட்டிஷன் போட்டு அந்த பெட்டிஷன்ல நம்மளுக்கு ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஏற்கனவே பலரும் ஜாமீன்ல இருக்கிறவங்க செஞ்சு வைப்பாரா? ஏன்னா இப்போ சசிகலாவை இதே வித்யாசாகர் ராவ் அவர்கள் இருக்கும்போது செஞ்சு வைக்கல. அப்ப அது பல அரசியல் காரணங்கள் பின்னி பிணைந்த இல்ல அப்ப கோர்ட்டுக்கு போகலங்க, அவங்க பயந்தாங்க. அவங்க பயந்தாங்க. இப்பதான் நம்ம தான் பயந்து அடிமேல அடி வாங்கிட்டு இருக்கிறாரு ரவி. அவர் என்ன இருக்கு என்ன அதனால. பட் ஆனா தமிழக அரசும் தெளிவா இருக்கும், வேண்டாம் என்ன கோடை விடுமுறைக்கு அப்புறம் நீதிமன்ற முறையான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததுக்கு பிறகு அவரை அமைச்சர் ஆக்கலாம் அப்படின்னு. இந்த சந்தேகத்தை எல்லாம் கோர்ட் கேட்கிறப்ப நம்ம விளக்க சொன்னாங்க. நீங்க கவர்னர் கேட்கிறாருன்னா நம்ம பதில் சொல்ல முடியாதுல்ல. கவர்னர் கேட்டோ இல்ல மற்ற எடப்பாடி பழனிசாமி கேட்கறதுக்கெல்லாம் நம்ம சந்தேகத்துக்கெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இப்போ கோர்ட்டு கேட்கிற விஷயங்களுக்கு நம்ம ஆதாரபூர்வமா கிட்டத்தட்ட இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல ஈடி போடப்பட்ட வழக்குல ஜாமீன் ஆகி யார் யாரு அதிகார பதவியில இருக்கிறாங்க, ஏன் அவங்களுக்கு இல்லாத ஒரு விஷயம் எங்களுக்கு அப்படின்லாம் நம்ம கேட்க முடியும், கோர்ட்ல கேட்கலாம். மற்றவங்கள்ட்ட எல்லாம் கேட்க முடியாதுல்ல நீங்க. அதனால கொஞ்சம் தெளிவாவே இருக்கிறாங்க. ஜூலை மாதம் தான் மனு தாக்கல் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சார், இப்ப உச்ச நீதிமன்றத்துல
இப்போ மேலும் ஒரு தமிழக அரசுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கிற விதத்துல ஒரு ஒரு விவகாரம் நடந்திருக்கு. இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வந்து தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அந்த வழக்கினுடைய விசாரணையில வந்து அந்த அந்த வழக்கை வந்து உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க. இந்த தீர்ப்பை எப்படி சார் பாக்குறீங்க? இதே மாதிரிதான் சிஏஏ இதே மாதிரி தானே ஹக்கீம். என்ன நம்மளை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள்ல நம்ம பாலிசி டிசிஷன்ல நம்ம தெளிவா இருக்கு. தமிழக அரசு சிஏஏ முடியாது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதே மாதிரி தேசிய கல்விக் கொள்கை விஷயத்திலையும் நாங்க ஏத்துக்க மாட்டோம். நாங்க வந்து இம்ப்ளிமெண்ட் கொண்டாட மாட்டோம், பண்ண மாட்டோம். காரணம் என்ன, அதுல சில ஷரத்துக்கள் எங்களுக்கு ஒத்து வராத ஒரு விஷயம். மும்மொழி கொள்கைங்கிறது எங்களுடைய தமிழக அரசினுடைய அந்த ஒரு கொள்கையில இல்லை. அதனால அப்படி சொல்லிட்டாங்க. அதனால இது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அடாப்ட் பண்ணு, ரெக்கமெண்டேஷன் தான் பண்ணணும், ஆர்டர் போட முடியாதுல்ல. இது ஒரு மக்கள் மன்றம். இந்த மக்கள் மன்றத்தை கூப்பிட்டு இல்ல இல்ல சொன்னதை செய்யின்னு சொல்ல முடியாது. பரிசீலிக்கலாம், இதுல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தா இது சம்பந்தம் விவாதித்து முடிவெடுக்கலாம் தான் வந்து ரெக்கமெண்டேஷன் தான் பண்ணலாம் உச்சநீதிமன்றம். அதனாலதான் உச்சநீதிமன்றம் தெளிவா இந்த விஷயத்துல என்ன பண்ணிடுச்சு, இல்ல இல்ல நாங்க கம்பல் பண்ண முடியாது, கட்டாயப்படுத்த முடியாதுன்னு அழகா ரொம்ப தெளிவா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த விஷயத்துல நம்ம அப்படி ஒரு வேறு மாதிரியான தீர்ப்புகளோ இல்ல விஷயங்கள் வந்தா உடனே நம்ம கோர்ட்டுக்கு போவோம். அதுல ஒன்றும் மாற்றம் இல்லைன்னு வச்சுங்களேன். அதனாலதான் உச்சநீதிமன்றம் தெளிவாகவே ஒரு முடிவு பண்ணிடுச்சு. நிச்சயமா சார், இது கன்கரண்ட் லிஸ்டா இருக்கிறதுனால மாநில அரசுக்கும் இதுல வந்து உரிமை இருக்கு அப்படின்ற ஒரு தீர்ப்பையும் இது மூலியமா நம்ம எடுத்துக்கலாம். இறுதியான ஒரே ஒரு விவகாரம் சார், இப்ப திருச்சியில வந்து இன்றைய தினம் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த புது அந்த பஸ் ஸ்டாண்டை வந்து திறந்து வச்சாங்க. அதற்கு அந்த பஞ்சப்பூர் என்ற அந்த அந்த ஊரினுடைய பெயர் இது வந்து இப்ப மிஞ்சப்பூரா ஆக போகுது அப்படின்னு சொல்லி அந்த பல பேச்சுகள் வந்து வெளிப்படுத்தினாரு. அந்த பேச்சுக்கள்லாம் பாத்தீங்களா? என்ன அவங்களோட கருத்து என்ன சார்? ஆமா, பஞ்சப்பூர் மிஞ்சப்பூர்னு சொன்னதோட கடைசியா முடிக்கிறப்ப இனிமே நாங்க வந்து சிங்கப்பாதைன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சாரு. இப்ப நம்ம ரெண்டு விஷயம் பேசினோம். நீ அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கு விஷயத்தையும் சொன்னோம், தேசிய கல்விக் கொள்கை விஷயங்கள், இதெல்லாமே சிங்கப்பாதைக்கான வேலை தானே. நீங்க இந்த சிங்கப்பாதைங்கிறது என்னன்னா, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. எங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு, சில பாலிசி இருக்கு. அதை தாண்டி நீங்க எங்களை கட்டாயப்படுத்த முடியாது, எங்களை மிரட்டி பார்க்க முடியாது அப்படிங்கறதுதான் சொல்லாம சொல்றதுதான் தெளிவா முதல்வர் சொன்னார். காரணம் என்னன்னா, கடந்த கவர்மெண்ட் செய்த தவறுகளை அப்படியே சொல்லிட்டே வந்தார். எடப்பாடி செய்த தவறுகள், ஜிஎஸ்டி விஷயத்துல இருக்கட்டும், தூத்துக்குடி விஷயம், சாத்தாங்குளம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டே இருந்தவர். எங்க பாதை இனி சிங்க பாதை தான், நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க அவ்வளவு அலட்சியமா எங்களை வந்து நீங்க டீல் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. அது ஏற்கனவே நம்ம சிங்க பாதையில தான் வந்துட்டோம். கவர்னர் பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டு கிடக்குறாரு. புரியுதுங்களா? மத்திய அரசும் தெளிவா இருக்கு. ஏன்னா இன்னும் ஒரு விஷயத்த பாருங்களேன், நீங்க இன்னைக்கு வந்து காஷ்மீர் விஷயத்துல நீங்க நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு கடுமையான ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கு. யாருமே யோசிக்காத அளவுக்கு இன்னைக்கு ஒரு அமைச்சர் முதல்வர் வந்து ஒரு அறிவிப்பு என்னன்னா, நாளைக்கு நீங்க ராணுவத்திற்கு ஆதரவாக பேரணி, அவர் தலைமையில எந்த மாநிலமும், இத்தனைக்கும் பிஜேபி மாநிலத்துக்கும் கூட இதை வந்து யோசிக்கவே இல்லைங்க. அவர் என்ன சொல்றாரு, எதுக்குற விஷயத்துல எதிர்ப்பாங்க, மற்ற விஷயத்துல நாங்க வந்து முன்னாடி இருப்போம், எதா இருந்தாலும் நாங்க முன்னாடி இதை நிற்போங்கிறது. இப்ப நீங்க இப்ப என்ன பண்ண போகுது பிஜேபி, நாளைக்கு நீங்க பேரணி, ராணுவ ஆதரித்து பேரணி, என்ன ராணுவத்தினுடைய செயல்பாடுகளை ஆதரித்து ஒரு நாளைக்கு பேரணி தமிழக அரசு நடத்துது. சரி, பிஜேபி என்ன பண்ண போகுது, எடப்பாடி என்ன பண்ண போகுது, என்ன பண்ண போறாரு தலைவர்? இது ஒரு பெரிய செக்கில். அது நீங்க சிங்கப்பாதைன்னு சொன்னா அதே இன்னொரு விஷயத்துலயும் ரொம்ப தெளிவா இருக்காரு முதல்வர். அதனால அவருடைய விஷன் 200+ அதற்கான வேலைகளை போயிட்டு இருக்காரு. ஆமா, ஓகே சார், அந்த அளவுக்கு வந்து தன்னம்பிக்கையோடு இருக்காங்க. சாதா சிங்கப்பாதை போடுறோம், எங்களோட ஆட்சி வந்து ஒரு ப்ரோ இன்கம்பன்சி தான் ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு அவரோட பேச்சு மூலியமா எடுத்துக்கலாம். நிச்சயமா சார், முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு முதல் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியிலிருந்து இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் அந்த திருச்சி பஸ் ஸ்டாண்டை திறந்து வச்ச வரைக்கும் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரலுக்கு பதில் அளிச்சீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.
நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.